ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அவங்க வெளியிட்ட அந்த டிராஃப்ட் ரோல்ஸ் படி ஏற்கனவே வாக்காளர்களாக இருந்த 7,89,00,000 பேரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினார்கள். அதில் 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, 7 லட்சம் பேர் இரட்டை பதிவு, 35 லட்சம் பேர் அம்மாநிலத்தை விட்டே நிரந்தரமா வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னம்னா பல குளறுபடிகள் இருந்ததை வந்துட்டு எல்லாரும் சுட்டி காட்டணும். ஒரே ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ்ல 900 பேர் சேர்க்கப்பட்டார்கள். இன்னொரு ஒரே ஒரு அட்ரஸ், அந்த இடத்துல வீடே இல்லை, ஆனா அங்க 1089 வாக்காளர்கள் சேர்த்திருக்கிறாங்க. பியூரிஃபைடு, தூய்மைப்படுத்திருக்கிறார். இப்படி ஒரு வீடே அங்க இல்லை, அந்த முகவரியில வீடே இல்லைன்னா முகவரியே இல்லை, அங்க சேர்க்கப்பட்டார்கள். ஒரு கிராமமே எடுத்தாந்து அங்க சேர்த்திருக்கிறாங்க, ஆனா அந்த இடத்துல வீடு தான் இல்லை. இப்படி எல்லாம் நடந்ததெல்லாம் எடுத்து திருத்தமா ஒரு ஒரு பூத் வயசு, வாக்குச்சாவடி வயசு இதெல்லாம் போட்டு எல்லாரும் வெளியிட்டுட்டோம். ஆனா அதை பத்தி எல்லாம் ஒரு விளக்கத்தையும் தராத இந்த தேர்தல் ஆணையம், இந்த தலைமை தேர்தல் ஆணையர் இவர் சொல்றாரு, இவர் மேற்கொண்ட எஸ்ஐஆர் நடவடிக்கை வந்துட்டு வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்திருச்சார்.